ரித்தன்யா, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டம்மா. பகட்டு ஆடம்பர வலையினுள்ளே கொங்கு மக்கள் மாட்டியிருக்கிறார்கள். இன்னொரு காமுகன் அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அவளை வன்புணர்வு செய்தால் ரேப் செஞ்சான்னா அது குற்றம். புருஷன் செஞ்சா அது தப்பு இல்லையா? மத்திய அமைச்சரவை தான் கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லை சார். நம்முடைய தமிழக முதல்வர் நினைச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மேரிட்டல் ரேப்பை குற்றம் என அறிவிக்கலாம். தப்பே கிடையாது. இதுல என்ன சார் அவருக்கு பெருமை? ஒருவனுக்கு ஒருத்தின்னு இது முட்டாள்தனம் அல்ல. இதெல்லாம் அந்த பண்டைய கட்டுப்பட்டித்தனமான விஷயங்கள். இந்த பொண்ணு நுழைந்த வீடு, மருமகளாக நுழைந்த வீடு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுடைய வீடு. அதனால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி அவர்கள். வணக்கம். வணக்கங்க. ரித்தன்யாவினுடைய தற்கொலை வழக்கு இந்தியா முழுமைக்குமே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த உணர்வுகளை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த குரல் அப்படின்றது, அந்த ஆடியோ எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அந்த பெண் என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ரொம்ப துன்புறுத்திட்டாங்க. 78 நாட்கள்ல அந்த பெண் தற்கொலை செய்கிற அளவுக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்றப்போ அது என்ன மாதிரியான தாக்குதலா இருந்திருக்கும் அப்படின்றத உணர முடியுது. ஒரு பக்கம் இதுல பெற்றோரினுடைய சைடும் ஒன்று இருக்கு. பெற்றோர்களும் இதை கண்காணிச்சிருக்கணும். அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். அனுசரிச்சு போகணுன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த பெண் இன்னைக்கு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்காங்க அப்படின்றப்போ இந்த வழக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுடைய முதல் பார்வை என்னதுல? இல்ல, உண்மையிலேயே அந்த பெண்ணுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவிக்க விரும்புகிறேன். அதை தாண்டி நின்றும் கூட ரித்தன்யா, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டம்மா அப்படின்னு சொல்ல தோணுது. அதுதான் என்னுடைய முதல் பார்வையாக இருக்கிறது. எதுக்காக சாகணும்? வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கிற பொழுது ஒரு வழி அடைக்கப்பட்டதற்காக அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமான ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு தோணுது. நேற்று கூட அந்த வீடியோவை கேட்டுட்டு இருந்தோம். நானும் இன்னொரு சக வக்கீலும் உட்கார்ந்து. அவர் ஒரு 2-3 மினிட்ஸ் போகும்போதே என்னால இதை கேட்க முடியல, என்னால தாங்கவே முடியல, சே பாவையா அப்படின்னு சொல்லி எழுந்து போறார். ஒரு ஆணுக்கு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அந்த உணர்வு இருந்தது. அதை எனக்கும் வலிக்குது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நியாயப்படுத்த என்னால முடியல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது கூட அரசுல வரையறைகள் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், அம்பானியினுடைய வீட்டு திருமணம் என்பது ஒரு 10 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்குமாக மீடியாக்கள்ல அப்படி சுத்தி சுத்தி காலையில எழுந்திரிச்சா யார் வந்திருக்கா, யார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, எப்படி இவர் கை கோத்து போறாரா ஒய்ஃபோட, இல்ல அதம்மா கையை உதறி விட்டுட்டு போகுதா, இப்படியெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணினா எப்படி இருக்கும், எத்தனைதாயா இவன் வச்சிருப்பான் அப்படின்னு ஒரு தவறான சிந்தனையை மக்கள் மனதிலே விதைத்தது அம்பானி வீட்டு திருமணம். அவங்களுக்கு நாங்க ஒன்றும் சளைச்சவங்க கிடையாது. திருநெல்வேலியில ஒரு கல்யாணம் அப்படிதான் நடந்தது. அந்த மண்டபம், ஆமா, அது அப்படிதான் நடந்தது. இவர்களும் கூட 300 பவுன், நீங்க யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு பவுன் விற்கிற விலைக்கு 300 பவுன் போட்டு கல்யாணம் பண்றாங்க. அங்கதான் சண்டை வருது. நீங்க உங்க அப்பா 500 கொடுக்குறேன்னாரு, நீ 300 தான் கொண்டு வந்திருக்கிற, ஏன் உங்க அப்பா சொன்னபடி போட மாட்டாரா அப்படின்னு மாமியார் கேட்டதாக எதுவுமே நமக்கு தெரியாது சார். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. மீடியாக்கள்ல வர்றதை வச்சுதான் நம்ம எல்லாருமே பேசுறோம். அது போக போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் நம்முடைய பார்வைக்கல்ல, அது அவர்களுக்கு மட்டுமே. அதனால இதையெல்லாம் கேட்கிற பொழுது அப்படி ஒரு திருமணம் அவசியமா அப்படின்னு எனக்கு முதல் கேள்வி வருது. சரி, அப்பாதான் ஆகட்டும், ஊர்லயே யாரும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா, 70 லட்சம் போட்டு உனக்கு ஓல்வோ கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு பகட்டு ஆடம்பர வலையினுள்ளே கொங்கு மக்கள் மாட்டியிருக்கிறார்கள் என்று எனக்கு தோணுது. அவன் அப்படி கல்யாணம் பண்ணானா அவனை விட 10 மடங்கு நான் பண்றேன் பாரு அப்படின்னு காட்டுகிறார். இது சமூகத்தின் மிகப்பெரிய கேடு. அந்த கேட்டின் விளைவாக நடந்ததுதான் ரித்தன்யாவின் தற்கொலை.
அப்படின்னு நான் ஒரு நினைக்கிறேன். கல்யாணம் வந்து இரு மனங்கள் இணையறதை தாண்டி அது கௌரவ பிரச்சனையாகவும் போய் முடியுது. கௌரவ பிரச்சனை. அதாவது நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கோம்னு ஊர் உலகம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக நடத்தப்படுகிற ஒரு வைபவம். 2 மனம் நீங்க சொன்னீங்க, கரெக்ட்டா சொன்னீங்க. 2 மனசு தான் இணையணும். 2 மனசு இணைஞ்சுச்சான்னு பார்த்தீங்களா நீங்க எப்பவாது? கல்யாணத்த நிச்சயம் பண்ணீங்க. ஜாதகம் பார்த்திருப்பீங்க. எத்தன பொருத்தம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. இது இப்படியெல்லாம் வந்தா குழந்தைகள் பிறக்குமா? குழந்தைகள் பிறந்தா அவங்க ஃபாரினுக்கு போவோம். என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு உலகத்துல நாம இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. முதல்ல பையனையும் பொண்ணையும் மனோரமா உயிரோடு இருந்தபோது மனோரமா ஆட்சி நடிகை அவர்கள் அவங்க கடைசி காலத்துல ஒரு முனைப்பான ஒரு போராட்டத்தை தொடங்க நினைச்சாங்க. நிறைய பேர் அது மறந்து போயிருப்பாங்க. திருமணம் செய்கின்ற நபர்கள் அனைவருமே முதல்ல டாக்டர் கிட்ட டெஸ்ட்டுக்கு போகணும். அவங்க இம்பார்ட்டண்டா, அவங்களால செயல்பட முடியுமா, வேறு ஏதாவது பாலியல் ரீதியான நோய்கள் இருக்கின்றனவா, எய்ட்ஸ் மாதிரி அல்லது வேற ஒண்ணு மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சர்டிபிகேட் கொண்டு வந்த பிறகுதான் நீங்க ப்ரொஃபைலே போட முடியும்னு ஒரு நிலை வேணும்னு சொன்னாங்க. சச் a wonderful suggestion சார். அந்த அம்மா ரொம்ப படிக்காதவங்க தான். ஆனா எவ்வளவு தூரம் அந்த மனசு சிந்திச்சிருக்குன்னு பாருங்க. இத பார்த்திருந்தா அந்த அம்மா சொன்ன மாதிரி டெஸ்ட் எடுத்திருந்தா அதிமோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி புரிந்து கொள்ள முடிந்திருக்கு. இந்த வழக்கிலேயே அந்த பொண்ணு திரும்ப திரும்ப அந்த நான் வீடியோ கேட்கும் போது என் உடம்பு தாங்கல. உடம்பு ரீதியா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடல் ரீதியான்னு சொன்னது. இப்போ அடிச்சாருங்க, அடிச்சு தாங்க முடியல. என்னைய உதைச்சாருங்கன்னு சொன்னா அது வேறு வகையான வன்முறை. உடல் ரீதியான வன்முறையிலேயே வேறு விதமான ஆனா இந்த பொண்ணு சொல்றது ஒவ்வொரு தடவையும் உடல் ரீதியா எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றா. இன்னொரு இடத்துல சொல்றா, இது எல்லாம் கேட்டுட்டு நான் கேள்விப்பட்ட விஷயம் தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு நம்ம பேசலாம் கண்ணு, நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவங்க பையனோட அம்மாவை கூப்பிடுறாங்க. 1 மணி நேரம் பொண்ணும் மருமகளும் மாமியாரும் பேசுறாங்க. அவ தனக்கு நடந்ததெல்லாம் சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வந்து மாமியார் சொன்னதாக ஒரு செய்தி வந்திருப்பது, என் மகன் இப்படியெல்லாம் இருப்பான்னு எனக்கு தெரியலையம்மா, நான் அவங்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இது முழுக்க முழுக்க பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அந்த பெண் வந்து தன்னுடைய கணவனாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறாள் அல்லது அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். கரெக்டா? நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுல எத்தனை சட்டம் வந்துருச்சு, பெண்களுக்கு ஆதரவான சட்டம் வந்துருச்சு, இவங்களுக்கு ரொம்ப உரிமைகளை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருமண உறவிலே பாலியல் வன்முறை, மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்ற விஷயத்த சட்டமாக்க ஏன் இந்த நாடாளுமன்றம் 75 ஆண்டு காலமான ஒரு இந்திய நாடு, பெண்களது நாடு என்று தன்னை சொல்லிக் கொள்கிற தாய்நாடு தானே நம்ம, அது ஏன் கொண்டு வர முடியல? அது ஏன் தப்பு இல்லையா? இன்னொரு காமுகன் அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அவளை வன்புணர்வு செய்தால், ரேப் செஞ்சான்னா அது குற்றம், சரிதானே? அதுதான் முந்தைய ஐபிசி இன்றைய பிஎன்எஸ்எஸ் சட்டங்கள் சொல்லுகிறது. அப்படியானால் புருஷன் செஞ்சா அது தப்பு இல்லையா? சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கோம்? உலகத்துல பல நாடுகள்ல மேரிட்டல் ரேப்புங்கிறது குற்றம் என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை இருக்கிறது. ஏன் நம்ம நாட்டுல கொண்டு வரல? இப்ப ஒண்ணு இல்லை, இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கிறது உண்மைன்னு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் சாமி தனியா இருக்கிற, என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஏதோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. இரையாவது யார்? இன்னொரு பெண். இப்படிப்பட்டவர்களிடம் இரையாகிற பல பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த வழக்கின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது, let us make marital rape a crime. அது ஒரு அஃபென்ஸ்னு கொண்டு வரும். சரி, இந்த விஷயத்துல அந்த பொண்ணை வந்து நம்ம எப்படி வளர்த்திருக்கோம்னு பார்க்கணும் சார். நிச்சயமா பார்க்கணும். பொண்ணு அழகா இருக்காளா? அழகா இருக்கா. வடிவா இருக்காளா? வடிவா இருக்கா. படிச்சிருக்காளா? படிச்சிருக்கா. அப்புறம் அந்த பொண்ணுங்க 20 பேரை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளவெல்லாம் தெரிஞ்ச பெண்ணுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை சமாளிக்கிற தைரியத்தை நம்ம கொடுத்துருக்கணுமா இல்லையா? பெற்றோர்கள் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த சமூகம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அல்லது நாம கற்ற கல்வி, எத்தனை வகையான படிப்பு சொல்லுங்க சார். நீங்களும் நானும் படிக்கும்போது, நான் படிக்கும்போது இருந்ததே ரொம்ப கம்மி. நீங்க படிக்கும்போது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். இப்போ எல்லா துறைக்கும் கல்வி வந்து விட்டது. ஆனால் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தைரியம் ஊட்டவோ மனக்கவலைகளிலிருந்து விடுபடவோ ஒரு பாடத்திட்டம் கூட இந்த நாட்டுல கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஆண் கிட்ட அந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா சார்? பாலியல் கல்வி நம்மளதுல ஒரே ஒரு பாடத்துல வரும். 125வது பக்கத்திலிருந்து 37 வரைக்கும் அது வந்திருக்கும். டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஆணானாலும் பெண்ணானாலும் டக்குன்னு அந்த பக்கத்துல 25ல இருந்து 125ல இருந்து 37 நீங்க வீட்ல படிச்சுட்டு வந்துடணும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் தான். அதை பார்த்துடணும். ஏன்? அது பாலின உறுப்புகளை பற்றி காட்டுகிறது. அதை வந்து படம் வரைஞ்சு காட்ட சொல்லி நீங்க சொல்றீங்க ரெக்கார்ட் நோட் புக்ல. ஆனா அதை பற்றிய புரிதல் இல்லாமலே ஒரு பருவத்தினர் வந்து விட்டனர். உண்மையா இல்லையா சொல்லுங்க? அப்போ எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. நம்ம கல்வியில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த ரித்தன்யா வழக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் மேரிட்டல் ரேப்பை சட்டமாங்க. மத்திய அமைச்சரவை தான் கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லை சார். நம்முடைய தமிழக முதல்வர் நினைச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மேரிட்டல் ரேப்பை குற்றம் என அறிவிக்கலாம். தப்பே கிடையாது. பெண்களுக்கான பல திட்டங்கள் வந்திருக்குது. அது செய்ய முடியும். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த பொண்ணு ஏன் தைரியமா இல்லை சார்? எதுக்கு ரொம்ப அழுகுறா? அந்த அழுகும்போது மனசு பதறுது சார். நமக்கு யாரோ பெத்த பொண்ணு மனசு அந்த சாகும்போது அதை எப்படிதான் துடிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது. உனக்கு நான் தடையா இருக்க விரும்பல, உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் தடையா இருக்க விரும்பல அப்படின்னு பெற்றோர்களை மையப்படுத்தி அந்த பெண்ணுடைய ஆடியோ இருக்கு. நம்ம இதுல அந்த அத்தனை வீடியோலையும் அந்த பெண் வந்து நிறைய சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம விட்டுருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவ்வளவு அழுகை ஏன்? ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை எதிர்கொள்ள நம்ம ஏன் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரல? நீங்க அத்தனை வகை பாடமும் சொல்லி கொடுத்தீங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு கிளாஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் கொடுங்களேன். கராத்தே கத்து கொடுங்க, சிலம்பம் கத்து கொடுங்க. அந்த கேரளால இருந்து ஒரு வந்திருக்குமே, அந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஆர்ட்ஸ் இருக்கு. கராத்தேலயே ஒரு 10, 15, 20 ஆர்ட்ஸ் இருக்கு. எதை வேணா சொல்லி கொடுத்து மனதைரியம் தான் நமக்கு தேவைப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து தன்னைத்தானே உரப்படுத்திக் கொள்வதற்கு மனம் ரீதியான சென்ற முறையே பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளி கல்லூரிகளிலுமே மனநல ஆலோசகர் ஒருத்தர் இருக்கணும். பொண்ணு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கா. டீச்சர் கேட்குறாங்க, ஏமா எப்படியோ இருக்க? ஒன்றும் இல்லைங்க மிஸ், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைங்க மிஸ். அந்த பிரச்சனையை அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி சொன்னான்னு அனுப்பணும். ஸோ மனநலம் குறித்தும் அதே போல மன உரம் குறித்தும் நம்முடைய பாடத்திட்டத்தில் சேர்க்கணும். நான் இந்த பொண்ணோட விஷயத்துல அவங்க அப்பா அம்மாவை குறை சொல்ல விரும்புறேன் சார். கட்டாயமா நான் குறை சொல்ல விரும்புறேன். எதுக்காகன்னு கேக்குறீங்களா? 15 நாள் கழிச்சு அந்த பொண்ணு இங்க வந்துட்டா. அப்பா என்னால முடியல, அம்மா என்னால முடியலன்ட்டு வந்துட்டா. அப்புறம் சமாதானம் பண்ணி நீங்க எதுக்காக திருப்பி அனுப்புறீங்க? ஏன் பொண்ணு போய் மாப்பிள்ளை வீட்டுல வாழ்ந்தாதான் அது வாழ்க்கையா? அதுதான் உங்களுக்கு மரியாதையா? நம்ம சாதி சனம் என்ன சொல்லுவோம்? அது எந்த சாதி, எங்கிருந்து வந்தது சொல்லுங்க. அப்போ கையறு நிலையில ஒரு பெண் நம்ம கிட்ட வருகிற பொழுது நம்ம பொண்ணு துடிச்சு போய் வந்திருக்கா. அவ சொல்லுகிற விஷயங்கள் பாலியல் ரீதியானது அப்படின்னு வரும்போது அந்த வலியும் வேதனையும் தாய்க்கு தெரிஞ்சிருக்காதா? எல்லாம் பேசிக்கலாம் சாமி, நீ போ, வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் நீ அப்படின்னு சொன்னா என்ன இது? வெட்டி பெருமை இதெல்லாம். கல்யாணத்துல ஒரு வெட்டி பெருமை. பொண்ணு வந்து நம்ம வீட்டுல இருந்துட்டா சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணு 10 நாள் கூட பொழைக்கல, வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க? 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. 4 பேர். அது யாருங்க அந்த 4 பேரு? அந்த 4 பேருக்கு உங்க வாழ்க்கையில என்ன ரோல் இருக்கு சார்? சொல்லுங்க சார். இட் இஸ் மை லைஃப் இல்லையா? இட் இஸ் நாட் தட் 4 பீப்புள்ஸ் லைஃப்.
அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீ இரு சாமி பார்த்துக்கிறேன். நான் மாப்பிள்ளை வர வச்சு கேட்கிறேன். அவங்க அப்பா, அம்மா வச்சு கேட்கிறேன். அது என்னன்னு பார்த்துப்படலாம். அப்படின்னு சொல்ல ஒரு தகப்பன் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு திரும்பி அனுப்புறீங்க? தெரிஞ்ச இழப்பு பெற்றோர்களுக்கு தான், அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு தான் இழப்பு, வேதனை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த அவர் தந்தை பேட்டி குடுக்கும்போது ஒரு இடத்துல வந்து வார்த்தைகள சில இடங்கள்ல விடுறாரு. அதாவது மறுமணங்கள் நெறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஆமா. பண்ணிக்கிட்டும் அது பிரச்சனை இல்ல. ஆனா என்னுடைய பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போயிட்டா. அது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சார் பெருமை இருக்கு? செத்து போகிறதே பெருமைக்குரிய விஷயம் அல்ல. தற்கொலை என்பது வீரம் அல்ல. அது மிக மோசமான கோழைத்தனம். வாழ்வதற்கு 1000 வாசல்கள் திறந்திருக்கிற பொழுது, சாவதற்கான ஒரு வாசல் தேடி நீ ஏன் ஓடணும்? சொல்லுங்க. இதுல என்ன சார் அவருக்கு பெருமை? ஒருவனுக்கு ஒருத்தின்னு. இது முட்டாள்தனம் அல்ல? பழைய காட்டு மிராண்டி காலத்தினுடைய விஷயங்களா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த பொண்ணு தான் ஆகட்டும். ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் போய் இன்னொருத்தரோட எப்படி இருக்கிறது? என்னால அதெல்லாம் முடியாது. நான் கேட்கிறேன், உன்னை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? நீ அந்த கொள்கையில இருக்கேன்னு வச்சுக்கோ. அது உனக்கு பொருந்ததுன்னா நீ அந்த கொள்கையோடவே கூட வாடு. அதுக்காக ஏன் உயிரை அழிச்சுக்கிற? உனக்கு தொழிற்சாலை இருக்கு, அதை பெருசுபடுத்து. கல்வியில இன்னொரு ஸ்டெப்பு வா. உன்னை மாதிரி பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்கிற ஒரு மையத்தை தொடங்கு. எத்தனை வேணா செய்யலாம் சார். செய்ய முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். ஆனா அதை தேர்ந்தெடுத்துக்கும் போது அவ சொல்ற அந்த வார்த்தை, அதை பிடிச்சுக்கிறாரு இவரு. புள்ள செத்து போச்சு, ஆனாலும் அவ ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தா அது பெருமை. எனக்கு அது பெருமையா தோணல சார். இதெல்லாம் அந்த பண்டைய கட்டுப்பட்டித்தனமான விஷயங்கள். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஃபேமிலி கோர்ட்ஸ். லாட் ஆஃப் கேசஸ் ஆர் கம்மிங் தேர். எனக்குன்னு நான் சொல்லல. கோர்ட்டுக்கே பாருங்க, ஒரு கோர்ட்டில் இருந்துல இன்னைக்கு 8 கோர்ட் வந்திருக்கு. 8 கோர்ட்டும் காலையில அப்படியே ஒரு எள்ளு போட்டீங்கன்னா எண்ணெய் ஆயிடும். அப்படி கூட்ட நெரிசல். இன்னும் 4 கோர்ட் சென்னையில போட்டாலும் வழக்குகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் அயோக்கியர்களா? சொல்லுங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒருத்தனை கல்யாணம் பண்றது இல்லையா? இப்ப முன்னெல்லாம் வந்து டைரக்டா ஒரு திருமணம், முதல் திருமணத்துக்கு மட்டும்தான் matrimony.com இருந்தது. கரெக்ட்டுங்களா? இப்போ மறுமணத்துக்கு 2வது 3வதுக்கு ஊர் கூடி எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லையா? பழமையெல்லாம் கட்டறுத்து விட்டு புதுமை நுகழ்ந்து விட்ட ஒரு காலம் இது. இந்த காலத்துல ஏதோ அதான் அந்த சதி வழக்குகள்லாம் வரும்போது பார்த்திருக்கீங்களா? புருஷனோட செத்த உடனே அவனுடைய பாடையோட சேர்த்து இந்த பொண்ணையும் போட்டு கட்டி, எந்த பெண்ணும் தானா போய் படுத்து சாகிறதுக்கு விரும்புறது இல்ல. அப்பதான் மந்திரம் எல்லாம் உச்ச நிலையில கத்துவாங்க. இந்த பொண்ணு கத்திட்டு எரிகிற கயிறு அந்துருச்சுன்னா வெளியே வந்துருவாளன்னு உலக்கை போன்ற விறகு போன்ற ஆயுதங்களை வச்சு அடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? சதி தெய்வத்துக்கு கோவில் கட்டுறாங்க. ஒரு புகழை அதற்கு சேர்த்து அப்படிதான் இருக்கணும் பெண் வாழணும்னு. ஏதாவது ஒரு புருஷன் அடிச்சு பொண்டாட்டியோட கட்டி போட்டிருக்காங்களா சார்? சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நியாயமா? அப்ப இது என்ன மாதிரியான ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம்? எனக்கு உண்மையிலேயே பெரியார் பிறந்த மண் ஈரோடு. ஈரோடுக்கு பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம். பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து இந்த ஒருவனுக்கு ஒருத்தி, அதனால நான் செத்து போறேன். உன் உடம்பை எதுக்கு இன்னொருத்தருக்கு தர? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. அத வந்து இவர் கோயில் கட்டி கும்பிடுவாருன்னா எவ்வளவு பழுதுபட்ட சிந்தனைன்னு பாருங்க. அவர் ஏதோ துக்கத்துல அழுகிறார். அவரை குற்றவாளி ஆக்குறதுக்காக நான் இதை பேசல. இது வந்து தப்பான நடைமுறைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸ். இதுல அடுத்த கட்டமாக இப்போ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல வந்து ஒரு தாமதம் ஏற்படுது, வழக்கு விசாரணை தாமதம் ஏற்படுது. அவங்கள வந்து இன்னும் மாமியாரை வந்து குற்றவாளியா நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற பல கோரிக்கைகள் பெண் வீட்டார் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. ஆனால் ஒரு தாமதம் ஏற்படுறது அப்படின்றது அது இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல வந்து இருக்கிறதானா இல்ல வந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், ஃபேமிலி டிஸ்பியூட்னு இல்ல சார். எந்த டிஸ்பியூட்லயும் அரசியல் பலம், ஆதிக்கவாதிகளின் பலம், சாதிய பலம், இது வந்து எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. இல்லைன்னு உங்களால சொல்லவே முடியாது. சோ இந்த பொண்ணு நுழைந்த வீடு, மருமகளாக நுழைந்த வீடு வந்து பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுடைய வீடு. அதனால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரப்பப்படுது. ஆனா யார அரசு செய்யணுங்கும் போது
அந்த விஷயத்துல அந்த பொண்ணு தன்னுடைய மாமியாரை பற்றி நகை கேட்டதாக மட்டும்தான். அது கூட அந்த வீடியோல இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, துண்டு துண்டா இருந்த வீடியோ. அத தான் இணைச்சு அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவுல கூட என்னோட மாமியார் 300 பவுனுங்க பத்தாது, 500 குடுன்னு சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை கூட இல்ல. தயவு செய்து போட்டு கேட்டு பாருங்க. ஆனா, இவ்வளவு நடந்த பிறகும் அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கான்னா, அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கிறது நம்ம அறிய முடியுது. இப்ப யார் யார் இருந்தாங்க அந்த வீட்ல? அப்பா, அம்மா, பையன். இந்த வழக்குல தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த வழக்குல சாதி கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு இதெல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே காவல்துறை அப்படித்தான் இதிலிருந்து விலகி நிக்குது அப்படின்னு என்னால சொல்ல முடியல சார். தட் இஸ் ராங்ன்னு எனக்கு தோணுது சார். இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். என்ன காரணத்திற்காக அவங்க வெளிய இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம எந்த டாக்குமெண்ட்டையே பார்க்கல பாருங்க சார். விசாரணை மெல்ல மெல்ல தான் போகும் சார். ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கோரிக்கை. அது கோரிக்கை. நெறைய பேருக்கு சொல்லியிருக்காங்களே சார். காந்திய கொன்னவனுக்கு நம்ம எவ்வளோ காலம் கோஷம் போட்டோம். அப்புறம் அந்த கோட்சே வெளிய வந்தானே இல்லையா? சொல்லுங்க சார். அது வந்து ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஜாமீன்ங்கிறது ஒரு அடிப்படை உரிமை சார். மறுக்க முடியாது. ஆனா அந்த ஜாமீனுக்கு உகந்தவனா? அவன வெளிய விட்டாக்கா சாட்சிகள கலைச்சிருவானா? இல்ல பிறகு வழக்குக்குன்னு விசாரணைக்குன்னு வராம ஓடி போயிடுவானா? இதெல்லாம் தான் பேசிக்கா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவ அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னு அந்த அம்மா சொல்லுமா இல்லையா? ஆமா. முதல்ல ஒண்ணுமே இல்ல. என் பையன் நல்லவன், தங்கம், அந்த பொண்ணு இப்படி இருந்து ஏதாவது சொல்லலாம். ஆனா விசாரிக்கிற வகையில விசாரிச்சாங்கன்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். கட்டாயமா சில விஷயங்கள்லாம் வந்து போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த வழக்கு போன்றவற்றில நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். பெண்கள பத்தி நான் கட்டாயமா சொல்லணும் சார். தைரியத்தோடு வாழ பழகுங்கள். எனக்கு பிடிக்கலையா அந்த ஆள? சீப்போன்ட்டு விட்டுட்டு வர வேண்டியது தானே! அவன் பண்ற அவனுடைய நடத்தை எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமும் வந்து வீட்டுக்கு வந்த பொண்ணு திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு டூர் போயிருக்காங்க. கோயில்களுக்கெல்லாம் போயிருக்காங்களாமா. அப்புறம் ஒரு டூர் போயிருக்காங்களாம். அதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு சந்தோஷமா வர வேண்டிய பெண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கான்னா பாருங்க. திருப்பி அனுப்பியிருக்க கூடாது. இந்த பெண் தைரியமா இருந்திருக்கணும். அப்ப நான் முடியாதுப்பா அந்த வீட்டுக்கு. நான் கட்டாயமா போமாட்டேன். அவங்க கூட என்னால வாழ முடியாது. சொல்லலாமா இல்லையா சார்? காய்கறி விக்கிற பொம்பள சார். மீன் விக்கிற பொம்பள. நீங்க கவனிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல லைட் ஹவுஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவன் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ண இவ போட்டு சாத்திடுவா சார். இவளே புடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல குடுத்துருவா. அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ள பெண்களாக இருக்கிறார்கள். சாதாரண மக்கள். அப்ப நம்ம இவ்வளவு படிச்சு, பெரிய குடும்பத்துல பொறந்து, செல்வாக்கா வளர்ந்து, கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம நீங்க போய் செத்து போறதுங்கிறது பாருங்களேன். அப்ப இந்த சமூகத்துல பெண் கல்வியில சரியான அளவுக்கான விஷயங்கள் புகுத்தப்படலை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நன்றி. நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.